ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டு இருக்கின்ற சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உயிர்த்தெழுதல் நிகழ்வுகளை செய்திகளை கொண்டாடுகின்ற வேளையில் இயேசு அவருடைய ஆசையாக, அவருடைய உடனிருப்பாக அவர் தந்திருக்கின்ற உணவை குறித்து நாம் அறிந்து கொள்ள இந்த நாளில் முயற்சிப்போம். அன்புக்குரியவர்களே, வாழ்வு தரும் உணவு நானே என்கிறார் இயேசு. யோவான் நற்செய்தி ஒரு உரையாடலை அதிகமாக தருகின்ற நற்செய்தி, உரையாடல்கள் மிகுந்த நற்செய்தி. இயேசு தொடர்ந்து அவருடைய வெளிப்பாடுகளை, அவருடைய இறைத்தன்மையை அனைவரும் அறிந்து கொள்ளும் வண்ணமாக தருகின்ற நற்செய்தி. இந்த பகுதியில் தொடர்ந்து ஏற்கனவே நாம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அற்புதம் நடைபெறுகிறது, அதிசயம் நடைபெறுகிறது, அருள் அடையாளம் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து மக்களோடு அவர் உரையாடல் செய்கிறார். மக்கள் பல்வேறு கேள்விகளை கேட்கிறார்கள், அதற்கான பதில்களை தருகிறார். அதற்காக பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகளிலிருந்தும் மேற்கோள் காட்டுகிறார். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்கிறார். வாழ்வு தரும் உணவு நானே என்கிறார். இதோ ஏற்கனவே உங்களுடைய முன்னோர்கள் உண்டது அவர்களாக விரும்பிய உணவு அல்ல, மாறாக தந்தையாய கடவுள் தந்தது, மோசே அல்ல கடவுள் தந்தது என்கிறார். அந்த பின்புலத்தின் தொடர்ச்சியாகத்தான் இன்றைய நாளிலும் இயேசுனுடைய செய்தியாக இருக்கிற வாழ்வு தரும் உணவு நானே என்கின்ற இந்த வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய அருள்வாக்கு வாசிப்பு வசனமாக மேற்கொள்கிறோம். அருள்வாக்கு வாசிப்பு வசனம் என்பது இறை வார்த்தையை தூய ஆவியின் துணையோடு வாசித்தல், வாசித்ததை தியானித்தல், தியானித்ததன் அடிப்படையில் ஜெபித்தல், ஜெபம் அதிகமாக ஆண்டவரோடு இணைந்து நாம் அனுபவம் பெற நமக்கு ஆழ்நிலை தியானமாக மாறுகிறது. ஆழ்நிலை தியானம் தொடர்ந்து அந்த அனுபவத்தை செயலாக்கும் செய்தல், செயல்படுதல் என்கின்ற நிலைகளையும் நினைவுபடுத்திக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்கிறார். இதை யார் பெற்றுக்கொள்வார்கள்? ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றவர்கள் மட்டுமே பெற்றுக்கொள்வார்கள். எல்லாரும் வரலாம், ஆனால் இயேசுவை யார் நம்புகிறார்களோ, இயேசு தருகின்ற உணவை நம்பிக்கையோடு உண்கிறவர்களே அதை அனுபவிப்பார்கள் என்கிறார். அதே வேளையில் இதை குறித்து இயேசு சொல்லுகிறார். எல்லாரும் நம்பினார்களா? இல்லை என்கிறது இறைவாக்கு. நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை, தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர் என்கிறார். அப்படி என்றால் தந்தையாய கடவுளின் திருவுளமும் விருப்பமும் இதில் அடங்கி இருக்கிறது. ஆகவேதான் இயேசு தன்னுடைய சொந்த விருப்பத்தை அல்ல, தந்தையாய கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுபவராக, செயல்படுத்துவராக இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துகிறது. மேலும் நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ளேன் என்கிறார். வாழ்வு தரும் உணவு நானே என்கின்ற அந்த இயேசுனுடைய வார்த்தைகள், நானே என்கின்ற வாக்கியங்கள் இயேசுனுடைய இறைத்தன்மையை, இயேசுவின் மேன்மையை வெளிப்படுத்துகிறது. இவ்வாறாக இயேசு தருகின்ற உணவை உண்கின்றவர்கள் இயேசுனுடைய வாழ்விலே அவர்களும் பங்கேற்கிறார்கள். இயேசு எவ்வாறு உயிர்த்தெழுந்தாரோ அவ்வாறு அவர்களும் உயிர்த்தெழுவார்கள். இயேசு அவர்களை புறம்பே தள்ளிவிட மாட்டார், அவர்களுக்கு அவர் துணையாக இருப்பார். இயேசு அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். இயேசு அவர்களுக்கு அரணாக, ஆற்றலாக, கேடயமாக, கோட்டயமாக இருக்கிறார். அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்பதையும் வெளிப்படுத்துகிறார். இவ்வாறு இயேசு அனைவரையும் வாழ்விக்கின்றார். யாரும் அழிந்து போவதில் இயேசு விருப்பம் கொள்வதில்லை, கடவுள் விருப்பம் கொள்வதில்லை. அப்படி என்றால் இயேசு தருகின்ற உணவு, வாழ்வு தரும் உணவு நானே என்பதன் வழியாக நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும், நாம் ஒவ்வொருவரும் நிறைவாக வாழ வேண்டும், நிறைவாழ்வு பெற வேண்டும் என்றே இயேசு விரும்புகிறார் என்பதையும் இங்கு அவர் உணர்த்துகிறார். ஆகவேதான் தந்தையின் திருவுளம் என்பது இறுதி நாளில் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்பவர்கள், இயேசு தருகின்ற உணவினை உண்பவர்கள் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார்கள் என்கின்ற உத்தரவாதத்தையும் உறுதிப்பாட்டையும் அழுத்தமாக, ஆணித்தரமாக எடுத்து எம்புகின்றார் இயேசு. அன்புக்குரியவர்களே, வாழ்வு தரும் உணவு நானே என்று இயேசு சொன்னதை நாம் அறிந்திருக்கிறோம். இதைத்தான் நாம் நற்கருணையிலும் திருப்பலியிலும் நம்முடைய அனுபவமாக மாற்றுகிறோம். அன்புக்குரியவர்களே, வாழ்வு தரும் உணவை பெற்றுக்கொள்கிற நாம், அந்த வாழ்வின் ஊற்றாகிய இயேசுவை பெற்றுக்கொள்கிற நாம் நற்கருணையின் பொழுது, திருப்பலியிலே நற்கருணை பெற்றுக்கொண்ட பிறகு நாமே கடவுளின் ஆலயமாக இயேசுவை தாங்கிக் கொள்பவர்களாக மாறி இருக்கின்ற தருணத்தில் என்ன செய்கிறோம்? எப்படி அந்த அனுபவத்தை நமதாக்கி கொள்கிறோம்? அந்த அனுபவம் நமக்கு எத்தகைய ஆற்றலை, ஆறுதலை,
ஆளுமையை தருகிறது, எப்படி நமக்கு ஆற்றுப்படுத்துதலாக இருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறோமா? வாழ்வதரும் உணவாகி இயேசு என்னை வாழ வைக்கிறார் என்றால் நான் எப்படி வாழ வேண்டும், என்னுடைய வாழ்விலே நான் எப்படி வளமையுள்ளவனாக வளமை மிக்கவளாக மாற வேண்டும் என்பதை முயற்சிக்கிறோமா என்பதையும் யோசித்து பார்ப்போமே. இயேசுவே தொடர்ந்து உங்களுடைய வாழ்வுக்கு ஆற்றலாய் திகழ ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். ஆமேன்.